இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை நாம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஒன் டைம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும், எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸோ இந்த எடிட்டை பண்ணுறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இமேஜை கட் பண்ணணும். அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எப்படி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ஒரே கிளிக்கில் கட் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜ் இந்த மாதிரி நடந்து வர மாதிரி இமேஜாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த லிரிக்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மாதிரி இருக்க சர்ச் பாரில் ரிமூவ் பிஜி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா, ஜஸ்ட் அதில் போனதும் அதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அந்த இதில் போய் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு காட்டுதா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் அந்த நடந்து வர மாதிரி இமேஜ் இருக்குது பதிலாக அதை இதில் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும், ரொம்ப ஈஸியாக அதுவே கட் பண்ணி கொடுத்துரும். நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே ஒன் டைம் டச் தான் பண்ணேன். டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இதில் நமக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆகி அதுவே ஒரே கிளிக்கில் வேறு லெவலில் நமக்கு எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோட பேனர் எடிட்ஸு எல்லாத்துக்குமே இமேஜை கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வெப்சைட் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் வேறு வெப்சைட் கூட சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வேறு லெவலில் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துச்சா, இப்போ இந்த கீழே இருக்க டவுன்லோட் ஐக்கான கொடுத்து இந்த இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இப்போ பேக்ரவுண்டை கட் பண்ணி முடிச்சாச்சா, இதுக்கடுத்து இதை வச்சு எப்படி இப்போ அந்த 3D வீடியோவை ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் நான் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்போர்ட் பண்ணி கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் எல்லாமே நானே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் எந்த விதமான ரொம்ப எஃபெக்ட் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, நானே எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த எஃபெக்ட்லாம் எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு லைவாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கு இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் கேமரா ஆஃபில் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணாலே போதும், இந்த மாதிரி ஆன் ஆயிடும். ஆனதுக்கப்புறம் இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த லைட்டு அடுத்து பேக்ரவுண்டு அடுத்து என்னோட இமேஜ் ஆட் பண்ணியிருக்க லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி நடந்து வர மாதிரி இமேஜ் ஜஸ்ட் அதை மட்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3D மூவிங் எஃபெக்ட்டில் இமேஜ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இமேஜ்லாம் இப்போ எப்படி கொண்டுட்டு வரது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இதில் இந்த கீழே இருக்க லேயர்லாம் போக மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் கொடுத்துருப்பேன். அதாவது ஒரு 8 குரூப் கொடுத்துருப்பேன். இந்த 8 குரூப்லையுமே நம்ம வேறு இமேஜ் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப்புக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷனுக்கு ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற இமேஜை இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. சும்மா உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் ஒர்க் போய்க்கோங்க. லாஸ்ட் போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும், வீடியோட லாஸ்ட் வர வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி அதோட சைஸை கம்மி பண்ணியோ கூட்டியோ கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட இமேஜ் ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி மட்டும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ பேக் வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இருக்குது. ஸோ ரெண்டாவது குரூப்பை டச் பண்ணி எடிட் குரூப்பில் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக லேயரோட லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்து லாஸ்ட் வரை இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு ஸோ உங்களை கையாலே டச் பண்ணி இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் சென்டரில் தெரிகிற மாதிரி மட்டும் மூவ் பண்ணி செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணேன் அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இதில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே மீத இருக்க 8 லேயர்லையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பாக்ஸ் எஃபெக்ட்டில் நம்மளோட இமேஜ் ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து நீங்கள் இதில் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.